வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், மண்டபம் உள்ளிட்ட வடக்கு கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் பாம்பன் அருகே 4 மீனவர் கிராமங்களில் வழக்கத்திற்கு மாறாக 500 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியுள்ளதால் மீனவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். கடல் நீர் உள்வாங்கியதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் தெற்கு மன்னார் வளைகுடா கடற்கரை பகுதியில் உள்ள தோப்புக்காடு, சின்னப்பாலம், முந்தல்முனை, தரவைத்தோப்பு உள்ளிட்ட 4 மீனவ கிராமங்களில் இன்று காலை முதல் வழக்கத்திற்கு மாறாக சுமார் 500 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியுள்ளதால் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் தரை தட்டி நிற்கின்றது. தரை தட்டிய நாட்டுப்படகுகளை மீட்க முடியாமல் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் சுமார் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று வேலையை இழந்துள்ளனர். மேலும் கடல் உள்வாங்கியுள்ளதால் அப்பகுதியில் கடற்கரை ஓரம் வசிக்கக்கூடிய நண்டு, சங்கு, சிற்பி, நட்சத்திர மீன் உள்ளிட்டவைகள் வெளியே தெரிந்து வருகிறது. இதை நாய்கள், காகங்கள் சாப்பிடுகின்றன. பாம்பன் தெற்கு கடற்கரை பகுதியில் அடிக்கடி கடல் உள்வாங்குவதால் மீன்பிடி தொழிலை நம்பியுள்ள பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. எனவே குந்துகால், குறுஞ்சடை தீவு இடையே உள்ள கடல் பகுதியை ஆழப்படுத்தினால் கடலில் நீரோட்டம் காரணமாக கடல் நீர் உள்வாங்காமல் இருக்கும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தங்கச்சிமடம் உள்ளிட்ட வடக்கு கடல் பகுதி கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் பாம்பன் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் வழக்கத்திற்கு மாறாக 500 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியுள்ளதால் மீனவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.